மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. ஞாலத்தே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்யமே. போல்வன சங்கங்கள் பொய்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை பதிகம் 26. திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை பந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அணங்கின் மணவாளா செப்புரு கமனங்கண் மலரும் தன் வயல் சூழ திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே, இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே. போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சாலப் பெரும் வரையே பல்லாண்டு இசைப்பாரே. கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய். நாம் இன்றைக்கு மார்கழி தபஸ்யாவுடைய 26ஆம் நாள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஸோ இப்போது இதுக்கான நம்ம விஷயத்தை பகவானுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் அனுபவிக்கலாம். இந்த பாடல் முழுக்க ஆல்ரெடி கடவுளோட ஐக்கியமாகிட்டாங்க இந்த ஜீவர்கள் எல்லாம். ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு பாவை நோம்ப திரும்பவும் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனையில் ஆண்டாள் இங்கே இந்த பாடலை பாடியிருக்காங்க. அதில் எப்படி இருக்காங்கன்னா, இதற்கு முன்பாக இந்த ஜீவர்கள் எல்லாம் உயர் நிலையில் எப்படி இருக்கின்றார்கள், அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை. அதாவது ஒரு ஒன்ஸ் டிவைன் அட்டைன் பண்ணிட்டு மோட்சத்திலேயே இருக்கிறது இல்லை. அதன் பின்பு இது பாதையில் முன்னேறி சென்ற முன்னாடி ஞானத்தை அந்த பெரிய ஆன்மாக்கள் தான் அனுபவித்த வழிமுறைகளை காண்பித்தால்தான் பின்னாடி வருகின்றவர்களால் அதில் நிலைத்து நிற்க முடியும். நேற்று நம்ம பார்த்தோம் திருவெம்பாவையில் எப்படி அடியார்கள் எல்லாம் வணங்கினாதான் அந்த பரம்பொருளை நாம் அடைய முடியும். அதே போல் இன்றைக்கு ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அதை கருத்தையே முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே நிறைய சிம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். அதில் மாலே மணிவண்ணா, அதாவது நீல கற்களை போன்ற ஒரு அழகான ஒரு நிறத்தை உடையவனே அப்படின்னா அதுக்கு பகவான் அதே தான் சொல்லியிருக்கார்.
a lavender blue of devotion, deep blue of physical mind, sapphire blue of higher mind, and many others. ஸோ இது போன்ற வண்ணங்கள் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே, திருமால் அப்படி சொன்னாலே ஒன்று கருமை நிறம், இல்லை நல்ல அந்த கருமை அப்படிங்கிறது கருநீலத்தில் தான் கருமையாக பார்க்க முடியும். ஸோ அந்த கருநீலம் ஏன் அவருக்கு எப்பவும் அந்த மாதிரி இருக்குன்னா, இட் டினோட்ஸ் த ஹையர் மைண்ட். அதுக்கும் மேலேயும் இருக்கு, அது பக்தியை குறிக்குமா இருக்கும், அதுக்கு மேலே ஃபிசிக்கல் மைண்டை குறிக்கிற விஷயமா இருக்குது. ஸோ நாம் பார்க்குறோம், கடவுளோட ஐக்கியமாகிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த இன்னர் ஜேர்னியில் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் அவர்களை முன்னோக்கி செல்கிறதோ, எந்த விஷயமெல்லாம் நம்பிக்கை அளிக்கிறதோ, அதெல்லாம் தான் மங்களகரமான கல்யாண வஸ்துக்களாக இங்கே இருக்குது. ஸோ அப்படி தான் இங்கே நம்ம அந்த கலர்ஸை பார்க்குறோம். மணி போல, அந்த நீல நிற மணி போல இருப்பவனே. அப்புறம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலம் உலகமே நடுங்கிற மாதிரி பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சச்சன்யமே. ஸோ இந்த பாஞ்சச்சன்யம் நமக்கு தெரியும், பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கு. நம்மளுக்கு தெரியும், வெண்மை அப்படிங்கிறது பியூரிட்டி, தூய்மையை காட்டுறது. ஸோ சங்கு அப்படின்னும் போது வெற்றியை குறித்து உலகத்துக்கு எடுத்து எம்போது, அதாவது சாதாரணமான வெற்றி இல்லை இது. இறைவனுடன் ஐக்கியமாகி இறைவனே நம்முள் செயல்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற விஷயத்தை உலகத்திற்கு அந்த இறைவன் அந்த பாஞ்சச்சன்யத்தின் மூலம் உலகத்துக்கு எடுத்து இயம்புகின்றான். அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே விசேஷம். ஸோ காஞ்சுனா அந்த பாஞ்சச்சன்யம் சாதாரண சங்கு இல்லை, அது ஒரு வலம்புரி சங்கு. ஸோ the conch is often symbol of call or aspiration, also a call for spiritual call, symbol of, and also the call to realization. So proclamation of victory. For lotus is open consciousness, conch shell is the call to victory. ஸோ ஆக மொத்தத்தில் இது ஒரு விக்ட்ரியை பறைசாற்றும் விதமாக, வெற்றியை, அதாவது கடவுளோட நாம் அவர் அடியில் அவருடைய கருணைக்கு ஆளாகிட்டோம். அப்போ பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சச்சன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. ஸோ சங்கம் இது போன்ற வழியில் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சத் சங்கம், அது போன்ற இந்த பாதையில் இந்த சங்கங்கள்லாம் பாடி இந்த பெரிய வெற்றியை பல்லாண்டு பாடி அதை இன்னும் கடவுளை பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியவராக காண்பித்து, ஏன் அப்படி காண்பிக்கணும்னா அவர் நம் வாழ்க்கையை விளக்கேற்றி வைத்தவர். இருளில் இருந்த இந்த வாழ்க்கைக்கு விளக்காக வெற்றி கொடியை நாட்டி பெரிய அளவுக்கு ஒரு விதானம் அப்படின்னா ஒரு மைதானம் சொல்லலாம், பெரிய பரந்த இடம் சொல்லலாம். ஸோ பெரிய மனசு. ஸோ நம் பிரபஞ்சத்தோட, அதாவது ஒரு ஆன்மா யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸில் இணையும் பொழுது எப்படி நிலை பெற்று இருக்கிறாங்க, ஆளி நிலையாய் இருளேலோர் எம்பாவாய். இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஆளிலை மேல் அந்த கிருஷ்ணர் படுத்துட்டு இருப்பாரு. அது இந்த உலகம் இந்த சைக்கிளிக் சேஞ்ச் நடக்கும்போது அவர் இப்படியாக அமர்ந்து அவர் கண்ணை மூடி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்படியாகப்பட்ட பார்க்கறதுக்கு இந்த சின்ன இலையில தவழ்கிற குழந்தையா இருந்தாலும் அவருடைய பிரவாகமானது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்த்த ஒரு விஷயம்.
அடுத்ததாக திருவெம்பாவை பாடல் 26. இதுல ரொம்ப அருமையா இதே போல கடவுளை அடைந்து கடவுளுடன் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயர் ஜீவர்களை நாம் பார்த்து அவர்களிடம் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு அப்புறமா அந்த தெய்வத்தை நாம் அடைய வேண்டும். இதுதான் மிகப்பெரிய ஒரு நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்துருக்கோமா? நம்ம வீட்டில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் திருமணமாகுனா உடனே அவங்க அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்மவும் வாழணும் அப்படின்னு நினைக்காம அட்வைஸை அவங்கக்கிட்டேருந்தும் நான் அனுபவத்தை பெற்றுக்கணுன்றது இந்த காலகட்டத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் எதை விரும்புகிறாரு? அடியார்கள் அவர்களுடைய அனுபவத்தை அவர்களிடத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நீ வரும்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். அப்போ அந்த பெரியவர்களை மதிப்பதும் உயர் விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அதாவது எவ்வளவுதான் நாம் புதிய காலத்தில் வாழ்ந்தாலும் டெக்னாலஜி ஏஜில் இருந்தாலும் வேல்யூஸ் தான் அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார். அதாவது பல வீட்டில் உணர்ந்து வாழ்ந்த அடியார்கள் எல்லாம் எல்லா பந்தத்தையும் அறுத்தவர்கள், மோட்சத்தை அடைந்தவர்கள். அவர் பலரும் மைப்புறு கன்னியர். அவங்க எல்லாரும் ஒரு பாவத்தை ஒரு நாயக்கி பாவத்தை வச்சுட்டு பகவானை நாயகனா பார்த்து திருமங்கை ஆழ்வார் அப்படிதான் சுந்தரரும் அப்படிதான் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து இறைவனை தன்னுடைய மணாளனாக நினைத்து அவங்க பக்தி பண்றாங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பக்திலாம் இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கடவுள் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்றாரு. ஸோ நம்மளுக்கு ரீபர்த்தை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ ரீபர்த்தில் ஒரு பெண் ஆணாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆண் பெண்ணாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பெண் பாவத்தில் பாடுறாங்கன்னா அவங்க முற்பிறவியில் பெண்ணாக இருந்து அந்த பக்தியோடைய ஒரு வாசனை அந்த ஜீவனுள் அந்த ஜீவியத்தில் கலந்துருக்கு. அப்படி வரலாம். இந்த உலகத்தில் எதுவுமே இது நாடக மேடை. கடவுள் ஒருவனே கதை எழுதுறவர், அவரே நடிக்கிறவர், அவரே திரைக்கதை வசனம் போடுறவர், எல்லாமே அவர். அப்படி இருக்கும்போது நாம் யார் அவருடைய வேலைகளை நாம் கேட்பதற்கு? அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இதை பார்க்கும்போது மைப்புறு கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அப்படி பெண் பாவத்தில் வணங்கும் போது செப்புறு கமலங்கண் மலரும் தன் வயல் சூழ். அப்போ அழகான தாமரை மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய இந்த கோவிலில் எழுந்தருள் இருக்கிற இறைவா, திரும்பவும் பிறந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, அப்பேற்பட்ட ஒரு பிறப்பை எங்களுக்கு மோட்ச பதவியை தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பிறப்பு கடவுளை தெரிஞ்சுக்கிற பிறப்புங்கிறது சாதாரண பிறப்பு கிடையாது. நேற்று சொன்னது போலதான் 1000 கோடி பிறப்புல எத்தனையோ கோடி பிறப்புல தான் மனிதனா பிறக்கிறாங்க. அந்த மனித பிறவியில தெய்வத்தை உணர்ந்து தெய்வம்தான் முன்னாடி வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது இட்ஸ் அ ட்ராவல், இட்ஸ் அ ஜேர்னி, இட்ஸ் அ இன்னர் ஜேர்னி. ஃப்ரம் எங்கேருந்து விடுறோமோ அதை திருப்பி தொடர்றாங்க. ஸோ இனிமேலும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு அடைய முடியாததை அடுத்த பிறவியில் நான் எப்போ செய்வனோ எனக்கு தெரியாது, அதனால பிறப்பே வேணாம், அடுத்த பிறவியில் நான் மனிதனாக பிறக்கிறனோ இல்லை காத்தா வரனோ தெரியாது அது அப்படின்னு சொல்லி என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும், சரணாகதியை தடுத்தாட்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டிகிரீஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸை பற்றி தான் இப்போ அரவிந்தர் கிட்ட நம்ம பார்க்குறோம். அதாவது பர்த் அண்ட் நான் பர்த் நம்ம இப்போ சொன்னோம். ஈஷா உபனிஷாதில் இந்த பிறப்பறுத்தல் அப்படிங்கிறத பற்றி பகவான் கமெண்ட்ரி எழுதியிருக்கார்.
Birth and non-birth are not essentially physical condition but soul state. இப்போ நான் சொன்னது தான், பிறந்தா பிறவா வரும், இதெல்லாம் வந்து அந்த ஆன்மாவுடைய ட்ராவல்னு சொன்னனே இதுதான். A man may break the knot of the ego sense and yet remain in the physical body. ஸோ இப்போ இங்கே தான் பகவான் அரவிந்தருடைய டைவர்ஷன் டீடூர் வந்து நம்ம பார்க்க முடியும். மோட்சத்தை அடைந்து இறைவன் பரமபதத்தை அடைவது தான் இது கால் வரை நடந்த விஷயம். ஆனால் இங்கே நீங்கள் பூமியில் இருந்து கொண்டே இந்த நாட்ஸை கழட்டி போட்டாலே நீங்கள் வந்து அந்த மோட்சத்தை அடையக்கூடிய நிலையை அடைகிறீர்கள். பட் இஃப் he concentrate himself solely in the state of dissolution of ego, then he is not born again in the body. He is liberated from birth as soon as present impulse of nature, which continues the action of the mind and body, has been exhausted. On the other hand, if he attaches himself to the birth ego principle in him, seeks continually to clothe itself. இப்போ அவன் வந்து அட்டாச்மெண்ட் வந்து அடுத்த பிறவி வேணும்னு நினைக்கும் போது திரும்பவும் அவன் வேற ஃபார்மில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு. Man starts from the troubled state of birth. He arrives at the tranquil poise of conscious existence, liberated from the movement which is non-birth. Not of the birth is the ego sense. The dissolution of ego sense brings us to non-birth. So therefore non-birth is also called dissolution, vinasha. ஸோ இப்போ மதர் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்வீட் மதர் ஸ்ரீ அரபிந்தோ ஸ்பீக்ஸ் ஆஃப் சென்ட்ரல் நாட் ஆஃப் டிசையர் விச் மஸ்ட் பி கட். ஹவு கேன் ஒன் டூ இட்? வேர் ஷுட் ஒன் ஸ்டார்ட் அப்படின்னா மதர் சொல்கிறாங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது மதர்? சென்ட்ரல் நாட் ஆஃப் டிசையர் இஸ் த சென்ஸ் ஆஃப் செப்பரேட் பர்சனாலிட்டி. இட் இஸ் த ஈகோ. With the disappearance of the ego, the desires disappear. அதாவது நாமாக வாழற வரைக்கும் நமக்கு இந்த நாட்லேருந்து விடுதலை கிடையாது. ஸோ அதனால தான் இந்த கடவுளை ஐக்கியமானதுக்கு அப்புறம் அவங்களுடைய அனுபவம் என்னன்னா, எல்லாமே அந்த கடவுளுடைய சொரூபமாக அவங்க வந்து உணர்றாங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா கடைசி அட்டைன்மெண்ட் அது. அதனால அந்த போதும், லிபரேஷன் போதும்னு நினைக்கிறாங்க ட்ரெடிஷ்னல் யோகாவில். ஆனால் இன்டெக்ரல் யோகாவில் அதை பூமியிலே பண்ணணும். ஸோ மதம் வந்து நீ ஈகோவை எடு. வித் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஈகோ டிசையர் டிஸப்பியர். ஸோ உன்னோட ஆசையும் அங்கே முற்று பெறுது. ஆசை ஒன்று தானே மனுஷனை வந்து எல்லா விஷயங்களுக்கும் இழுத்துட்டு ஓடுது. ஒரு ஆறு ஓடுதுன்னா ஆசைன்ற கிளைகள் மூலமாக அது அப்படியே பிரிந்து 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 போயிட்டுருக்கு. ஸோ அகெயின் 3rd October 1964 மதர் சொல்கிறாங்க, த ஸ்பிரிட் இஸ் ஃப்ரீ அண்ட் இட் வில் ஆல்வேஸ் பி ஃப்ரீ இன் இட்ஸ் ஒர்க்கிங். ஆனால் நம்மளுடைய அந்த ஆசை தான் நம்மளை எல்லாத்தையும், ஈகோ தான் நம்மளை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஸோ டிகிரிஸ் இன் ஹையர் கான்ஷியஸ்னஸ், இப்போ நம்ம பார்த்தோம் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சுரூபங்கள் பற்றி. அவங்க அப்போ யார், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஓவர் மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் வென் ஒன் ரைசஸ் டு ஓவர் மைண்ட் பிளேன் அண்ட் சீஸ் திங்ஸ் ஆஸ் தே ஆர் ஆன் தட் பிளேன், ஆர் ஆஸ் தே லுக் டு த கான்ஷியஸ்னஸ் விச் சீஸ் த அதர் பிளேன் ஃப்ரம் த ஓவர் மைண்ட் வியூ. when one is in the mind, மனிதன் மனதில் தான் இருக்கான். ஸோ அப்போ அவனை பற்றி தான், when one is in the mind, life or physical plane, then it is the overmind influence that comes down and modifies the mind life physical working in greater or less degree according to the possibilities or thing to be done at the moment. ஸோ ஓவர் மைண்ட்லேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் தலைக்கு மேலே பல தலங்கள் இருக்குது. இப்போ பற்பல வீடுன்னு சொன்னோமே, இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம ஏற மேலே 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 போய்
கடைசியாக இறைவனுடன் ஐக்கியமாகுதல், அது உள்ளேயும் நடக்குது, வெளியவும் நடக்குது. ஸோ இப்படி இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து புரிஞ்சிருக்கும். எப்படி இந்த வேதத்தோடைய பொருள் என்னவாக இருக்கு, எப்படி ஒரு விரதம் வந்து எதுக்காக விரதம் இருக்கிறாங்க, எதுக்காக நோன்பு நோக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்க முடியும். ஸோ இதுதான் நாம் அடுத்ததாக நாளை இன்னும் அடுத்த நிலைக்கு நாம் பார்க்கலாம்.
பவித்திரனை பரமேட்டியை சார் சங்கம் என்னும் பல்லாண்டென்று பவித்திரனை